நீ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குடும்பமே மிக உயர்ந்த இடத்துக்கு இருந்தது. நான் சாதாரண ஆள் இருந்தேன். நான் சாதாரண ஆள் இருந்துட்டு உன்னை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு. அப்போது ஒரு வரங்கிறது வந்துட்டு ஒன்று நேரடியாக அவங்களும் வரலாம், அவங்களுடைய பிம்பமாக அவங்க லைஃப் பார்ட்னரும் வரலாம். இந்த 17ஆம் தேதிக்கு பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக உலகம் முழுவதும் யாராக இருந்தாலும் 17ஆம் தேதி பிறந்தவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் கனவுல கூட நினைக்கப்பாங்க, நிஜத்தில் கூட நினைக்க யாருனாலும் இருக்கலாம். இந்த 17 பற்றி இவ்வளோ சொன்னேன் இல்லைங்களா, மற்றவங்களுக்கு ஏன்னா இப்போ ஏணின்னு ஒன்று இருக்குது, லேடர். ஏணி மேலே ஏணி ஏறாது, ஏணியாக ஏறாது. ஏணின்னா அடுத்தவங்களுக்கு தான் பயன். இவங்க வாழ்க்கையே ஏணி தான். நான் அது மேலே ஏறலையே, நீங்களாம் ஏற முடியாது. 27ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு வரமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பெற்றோர் தான் அவங்களுக்கு வரும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன எபிசோட்ல 1 முதல் 7ஆம் எண் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உரித்தான மேஜிக்கல் பவர்ஸ் என்ன இருக்கு, அந்த கூட்டணியிலேயே பாத்தீங்கன்னாக்கா மிகவும் ஸ்ட்ராங்கான எண் எது, அதற்கு உரித்தான தனித்தன்மை என்ன, இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இந்த எபிசோட்ல என்னதான் நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு சொன்னாலும் கூட 1க்கு இருக்கக்கூடிய பவர் வந்து 10க்கு கிடையாது, 10க்கு இருக்கக்கூடிய பவர் வந்து அடுத்த அந்த கூட்டுத்தொகையில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கிடையாது. அதுலேயே ஒரே ஒரு எண் தான் மிகவும் வரம் வாங்கி கிடைத்த பிறந்த எண் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அதுக்குள்ள தனித்துவம் இருக்கு? இது குறித்து நிறைய விளக்கங்களும் நமக்கு எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க போன எபிசோட்ல சொன்னீங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5, 14, 23 இப்படி இருக்குனாக்க இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னாக்கா 14 அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல், வரம் வாங்கி கிடைக்கப்பட்ட ஒரு எண். அது அதுல பிறந்தவங்க எல்லாம் நிச்சயமாவே வரம் வாங்கினவங்க அப்படின்னு சொன்னீங்க. 5ல இல்லாத பவர், 23ல இல்லாத பவர் ஏன் குறிப்பா கடவுள் 14க்கு மட்டும் கொடுத்திருக்காரு சார்? அதான் பொதுவாக 1லேருந்து 1, 10, 19, 28, 2, 11 இப்படி எல்லாமே சொல்லும் போது, இப்போ நீங்கள் 5க்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்கன்னா கூட 5க்குன்னு ஒரு பவர் இருக்குது. நம்ம குறியீடில் 5க்கு ஒரு குறியீடு சொன்னோம், 14க்கு ஒரு குறியீடு சொன்னோம், 23 குறியீடு சொன்னோம். ஆனால் அந்த குறியீடு வந்து எல்லாருமே சார் உண்மையில் எல்லோரும் அசந்து போயிட்டாங்க. உண்மையிலே வந்து அது வந்து எங்கள் லைஃபுக்கு அது கனெக்டிவிட்டியோடு தான் இருக்குது. அதை எப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாங்க. அது மாதிரி நீங்கள் கேட்குற 14க்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்காவே, இந்த 14ஆம் எண் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து குருஸ்தானத்தை கொடுக்கும். அது இப்போ அதுக்கான 5ஆம் நம்பர் இல்லையா, 23 இல்லையா, அப்படிலாம் கிடையாது. எல்லா எண்ணுக்கும் உண்டு. நம்ம வரோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், கேள்வியே வரோம். அப்போது எதுக்குமே இல்லாதது ஒரு வித்தியாசமான ஒரு பவர், ஒரு நம்பர் கிடைக்குதுன்னா அதுக்கு தான் வரும். அப்போ அதனால தான் அவங்களுக்கு 14க்கு வரன்றது சொல்ல வரும். அப்போ 5 வரோம் இல்லையா, 5ம் வரும். 23 வரோம் இல்லையா, 23 வரும். எல்லாமே வரமாக இருந்தாலும் அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஃபெமிலியராக இருப்பாங்க. நீங்களே கேட்கலாம், இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி 14ஆம் தேதி தான், ஆனால் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்க எங்கே ஃபெமிலியராக இருந்தாங்க, அவங்க யாருக்குமே குருவாக இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நீங்களே கேட்கலாம், பார்க்குறவங்க ஒரு பெண்மணி வீட்டிலேருந்து நான் 14ஆம் தேதி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன், என்னை போய் வந்துட்டு வரம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. சிம்பிள் தான், அவங்கவுங்க துறைக்கு அப்போ இப்படி வச்சுக்கிறீங்க. ஆனால் நம்ம சொல்கிறது உண்மையாக தாங்க இருக்கும். அப்படின்னாக்கா ஒரு பெண்மணி யாரோ கேட்குறாங்க, XRY ABCD, ஒரு பெண்மணி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னை போய் வரேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் கிடைச்சது தான் வரும். அதை நீங்களே சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலைன்னா கூட பெருந்தன்மையாக விட்டோட உங்கள் கணவர் உங்களை சொல்லியிருப்பார். நீ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குடும்பமே மிக உயர்ந்த இடத்துக்கு இருந்தது. நான் சாதாரண ஆள் இருந்தேன். நான் சாதாரண ஆள் இருந்துட்டு உன்னை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு. அப்போது ஒரு வரங்கிறது வந்துட்டு ஒன்று நேரடியாக அவங்களும் வரலாம், அவங்களுடைய பிம்பமாக அவங்க லைஃப் பார்ட்னரும் வரலாம். அதுவும் வகை அது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அவங்க மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதுவும் வேலை செய்யும். ஆனால் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் கூட ஒரு வரம் பண்ணியிருக்கணும், ஒரு தவம் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா சார்? நிச்சயமாக. அதனால தான் வரங்கிற கான்செப்டை நான் அப்படி சொல்ல வந்தேன். அவங்களே தான் வரணுன்ற கிடையாது. அவங்க சார்பில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபுல்லாக யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க, லேடிஸ் நல்லா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க.
அதேமாதிரி ஜென்ஸு எதாவது இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அது ஒரு வகையான வரம் தான். ஸோ உங்களால் தான் அவங்க, உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க, உங்களுடைய பிம்பம் தான் அவங்க. அதனால் வந்து அதுவும் தவறு கிடையாது. அப்போ நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் தனிமையாக ஆளுமையாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆளுமையினால தான் அந்த குடும்பம் வந்து சிறந்து காணப்படுகிறது. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்கள் மட்டும்தான் ஹவுஸ் ஒய்ஃபு. ஆனால் உங்கள் கணவரை நல்ல புகழ்பெற்றவரை ஆக்கியிருப்பீங்க. இப்போ எல்லோரும் அதை ஏற்றுப்பாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நல்ல உயர்ந்த கல்வியை கொடுத்துருப்பீங்க. அப்போது அங்கே ஒரு குருங்கிற பட்டம் கிடைக்கல, ஆனால் அந்த ஸ்தானத்துலேருந்து செய்கிறீங்க. அதனால தான் அந்த எண்ணுக்கு அப்படி உண்டு. அப்போ 5ஆம் நம்பர்லாம் செய்ய மாட்டாங்களா? இது வேறு அது வேறு, அவங்களும் செய்வாங்க. இவங்க என்னுடைய ஆக்டிவிட்டி வேறு. ஏன்னா இது வந்து இறைவன் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நம்பருக்கும் இறைவன் மூலியமாக அது வழங்கப்படுறது, கிடைக்கப்படுறது, நடக்கப்படுகிறது. அதனால தான் 14க்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி எல்லா எண்ணுக்கும் சொல்லலாம். இந்த இப்போ சொன்னது ஒரு 14ஆம் எண்ணுக்கு மட்டும் பொருந்தும் இல்லை. ஒவ்வொரு எண்ணுக்கும் நான் சொல்லப்பட்டது அத்தனை எண்ணுக்கும் அது பொருந்தும். இல்லை சரிதானே நான் சொல்கிறது? நிச்சயமா சார். சில ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. சார் நான் எதுவுமே எந்த குரு, நீங்கள் குருவாக இல்லாமல் இருக்கலாம். குரு ஸ்தானத்தில் இருந்து இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, டீச்சர் தான். ஒரு ஐஏஎஸை படிக்க வச்ச கலெக்டர் ஒருத்தர் ஆக்கிட்டாருங்க. இப்போ இவங்க டீச்சரு தான், கலெக்டரை ஆக்க வச்சது இவங்ககிட்ட படித்ததுனால தான். ஜட்ஜி ஆகிருக்காங்க இவங்ககிட்ட படித்ததுக்கப்புறம் தான். ஒரு பெரிய போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இவங்ககிட்ட படித்ததுக்கப்புறம். அதுக்கு பேர் தான் குரு. இவங்க வந்து அதுக்காக வந்து கலெக்டர் ஆக முடியாது, சூப்பரண்ட் ஆக முடியாது, ஜட்ஜ் ஆக முடியாது. அவ்வளோ பேர் உருவாக்கணுங்க, ஏனியாக இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் அந்த லாஜிக் தான், அந்த கான்செப்ட் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் குரு ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் உயர்த்துறீங்க. நீங்களாவே அதுக்காக நீங்கள் அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. சில பேருக்கு போவாங்க, சில பேர் போகலைனாக்கா போகக்கூடிய இடத்துல இருந்து மற்றவங்கள போக வைப்பீங்க உங்கள் ஃபேமிலியில். அடுத்து 17க்கு வரேன். இந்த 17ஆம் தேதிக்கு பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக உலகம் முழுவதும் யாராக இருந்தாலும் 17ஆம் தேதி பிறந்தவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் கனவுல கூட நினைக்கப்பாங்க, நிஜத்தில் கூட நினைக்க யாருனாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வசதி குறைவாக கூட இருக்கலாம். குறைவாக இருந்தால் கூட அடுத்தவங்க காசுக்கு மேலே ஆசைப்பட மாட்டாங்க, அடுத்தவங்கள யாரையும் கெடுத்தன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவே ஒரு விஷயம். ஒரு மனுஷன் வந்து தான் வாழ்கிற வாழ்க்கையில் பிரத்யார துன்புறுத்தலன்னு சொன்னாவே அவன் தான் வந்து யோகி. என்ன யோகிகளுக்கு தான் அந்த அந்த எண்ணம் இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும், அந்த செயல்பாடு இருக்கும். அடுத்த வாழ்க்கையில் நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப் டு லைஃப் அவங்க பிறவியே வந்து தியாகம் பண்ணுற பிறவி தான். அதில் மாற்று கருத்தில் எல்லோரும் பார்த்துட்டு. ஆமாம், இப்போ நான் கோர்ஸ் நடத்துகிறேன், இதை ஃபார்வர்ட் நியூமராலஜி ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் திருப்பி இப்போதோட நடத்துகிறேன். ஏன்னா டைம் இல்லைன்றதுனால. வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் கிளாஸில் இருக்கிறாங்க. சில விஷயத்தெலாம் நாங்கள் சொல்லும்போது ஐயா அப்படியே சொல்கிறீங்க, நான் அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் நாங்கள் நேரடியாக ஜூமில் கிளாஸ் வச்சுருக்கிறோம், ஜூமில் பேசுகிறோம். கரெக்டாக சொல்கிறீங்க, நான் அதுதான், என் ஃபேமிலி அதுதான், எனக்கு அதுதான், அதுதான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன். அந்த அந்த கனெக்ஷன் இல்லாமல் ஏதோ சொல்லணுன்றக்காக சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக போகுது, உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அது நம்ம இத்தனை வருஷத்தில் வந்துட்டு அதனுடைய ஆராய்ச்சி தன்மை ஒரு சின்ன இம்மி கூட பிசங்காது எனக்கோ. அப்போ 17க்கு இப்போ நான் சொன்னது எல்லாம் பொருந்தக்கூடியது. 17க்கு அப்படி ஒரு சக்தி அதை கொடுத்துருக்குறாரு. அதுதான் வந்துட்டு இறைவன் அவங்களுக்கு கொடுத்த வரம், பரிசு. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லையே சார். அடி மேல் அடி வாங்க தானே செய்கிறாங்க. 17 அதுதான் நல்லவங்களா இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்துக்கு வந்து ஏற்றதா அப்படின்னாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறின்னு தான் நான் சொல்லுவேன் சார். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100% உண்மை. ஏன் இப்படி ஒரு படி நான் மேலேயே போய் சொல்கிறேன். இந்த 17 பற்றி இவ்வளோ சொன்னேன் இல்லைங்களா, மற்றவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஏணின்னு ஒன்று இருக்குது, லேடர். ஏணி மேலே ஏணி ஏறாது, ஏணியாக ஏறாது. ஏணின்னா அடுத்தவங்களுக்கு தான் பயன். இவங்க வாழ்க்கையே ஏணி தான். நான் அது மேலே ஏறலையே, நீங்களாம் ஏற முடியாது. இப்போ கடவுள் கூட இருக்கிறாரு. ஒரு XRY ABC யாராக இருந்தாலும், இறைவா எனக்கு நான் காரே இல்லை, கார் கொடுத்துட்டாரு. BMW கார் கொடுத்துட்டாரு. நல்ல பெரிய வீடாக கொடு, சின்னதெல்லாம் கொடுத்துட்டாரு. நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு கொடுத்த அந்த கார்லேயோ அந்த வீட்டில் அவர் வாழ முடியுமா? முடியாது. அதே கண்டிஷனில் தான் 17ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அதே நிலை தான், அதே வாழ்க்கை தான். அடுத்து 27. இந்த உதாரணமே போதும். அப்போ ஏங்க நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க ஒன்றும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணலையே, அது என்ஜாய் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு அரசர் இருந்தானாக்கா, அரசர் தான், ஒரு மன்னர் தான் அரச வாழ்க்கை வாழ முடியும். அவருடைய சிப்பாய் சோல்ஜர் வந்து அரச வாழ்க்கை வாழ முடியாது. அது அவர் வாங்கிட்டு வந்த வரம், இது இவர் வாங்கிட்டு வந்த வரம். அதனால தான் இதுக்கு டைட்டிலே வந்துட்டு வரங்கிறத சொல்லிட்டோம்.
அப்போ நாங்கள் இவ்வளோ தான் எங்கே வரோமா அவ்வளோதான். ஆனால் மட்டும் அவங்க வந்து அதுக்காக ஃபீலும் பண்ணல. ஏன்னா வந்து எப்பயாவது ஒரு முறை நடந்தால் தான் ஃபீல் பண்ணுறது. அவங்க வாழ்க்கையே அதுதான்னாக்கா அப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுதாங்க நமக்கு விதிக்கப்பட்டது. அதுதான் அது நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம். 27ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு வரமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பெற்றோர் தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க அந்த 27ஆம் தேதி பிறந்தவங்களை மட்டும் பெற்றோர்கள் வந்து அவ்வளோ பேக்கப் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ பெரிய ஆளான ஆகிட்டாலும் ஆகிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு சிச்சுவேஷன் சீக்வன்சி, அதாவது சூழ்நிலை, சந்தர்ப்பம், அது இருந்தால் தான் ஒரு மனிதன் மிக உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இது எல்லா மனிதனுக்கு பொருந்தும். ஆனால் அதுக்கு பேக்கப் இருந்து செய்யக்கூடியது எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குமானாக்கா மற்றவங்க மட்டும் இல்லையானா எல்லாமே இருப்பாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக சேக்ரிஃபைஸே பண்ணிடுவாங்க, தியாகமே பண்ணுவாங்க. அப்போது அந்த 27க்கு அந்த சேக்ரிஃபைஸ் லைஃப் தான் அவங்க லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்தி கொண்டு போயிட்டு லைஃப்பில் இன்றைக்கி பெரிய இதாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க பேரண்ட்ஸ் தான். கை கொடுத்து தூக்கிறதுக்கு இரு கைகள் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் இல்லைங்களா சார்? அதுதான் பலம் உங்களுக்கு வந்து. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் சரி, இப்போ எனக்கு வந்து நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா தனிப்பட்ட முறையில் எந்த மனுஷனும் தெரிய ஆக முடியாது. பேக்கப் யாருன்னா ஒருத்தர் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லாமல் யாரும் வர முடியாது. அப்போ 27க்கு அவங்க பேரண்ட்ஸு தான் பலம். கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த எண்ணுக்காக அந்த எண்ணோ அந்த பெண்ணோ அந்த சன்னோ யாராக இருந்தாலும் அதுவே அவங்களுக்கு அப்படி ஒரு வரம் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக சேக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க, நிறைய அச்சீவ் பண்ணிடுவாங்க. அது மூலயமாக பல அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையை அது மூலயமாக சில தங்களுடைய வாழ்க்கைக்கு மிக உயர்ந்த இடத்துல போய் இருந்தாலும் அதுதான்ட்டு அவங்கள கேட்டாங்க. ஆமாம், கரெக்டாக தான் சொன்னீங்கம்பாங்க. எல்லோரும் கரெக்ட் மாதிரி இதுவும் கரெக்டும்பாங்க. கண்டிப்பாக எல்லா எண்ணுக்கு உண்டான வரத்தை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டோன்னா நீங்களும் அதை கேட்டுட்டு மகிழுங்கள். உண்மையை இப்படி எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருச்சா அப்படின்னு நீங்கள் ரொம்ப உணர்வீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சார் சொல்லணும். கொடான அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளோ சூப்பரான தெளிவான ப்ராக்டிக்கலான விளக்கங்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் ஓடி அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ரிட்டையர் ஆகி அப்பாடா அப்படின்னு உட்காரும்போது மனசில் சந்தோஷம் நிம்மதி இருக்கா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியில் இதற்கு உரித்தான விளக்கத்தை அடுத்த எபிசோடில் சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.